Girius, இது நம்ம ஃபேமிலி. புதுக்கோட்டை நகராட்சியால் திடீரென ஏற்படுத்தப்பட்ட வேகத்தடையால் ஏற்பட்ட விபத்தில் படுகாயமடைந்த பெண் காவல் ஆய்வாளர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள நெடுவாசல் கிழக்கு கிராமத்தைச் சேர்ந்த சிவக்குமார் என்பவரின் மனைவி பிரியா. 45 வயதான இவர் தற்போது திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணிபுரிந்தார். கடந்த 7ஆம் தேதி இரவு பணியில் இருந்து வீட்டுக்கு கணவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றார். புதுக்கோட்டை கோட்டாட்சியர் அலுவலகம் அருகே நகராட்சியால் புதிதாக அமைக்கப்பட்ட ஸ்பீட் பிரேக்கில் இருசக்கர வாகனம் ஏறியதால் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. இந்த விபத்தில் பிரியாவுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. தொடர்ந்து திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஆய்வாளர் பிரியா நேற்று மதியம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது இறுதிச் சடங்கு நெடுவாசல் கிழக்கு கிராமத்தில் நடைபெற்றது. இறுதிச் சடங்கில் பங்கேற்க வந்த புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டே ஆய்வாளர் பிரியாவின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் மயானம் வரை அவரது உடலை சுமந்து வந்தார். ஆய்வாளர் பிரியாவுக்கு 15 வயதில் நிரஞ்சனா, 12 வயதில் நிஷாலினி என்ற 2 மகள்களும் உள்ளனர். காவல் ஆய்வாளர் ஒருவரை இழந்த பிறகாவது புதுக்கோட்டை நகராட்சி பொறுப்புடன் செயல்படுமா, எச்சரிக்கை பலகைகள் வைக்குமா என்று புதுக்கோட்டை மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அன்புள்ள Girius, இது நம்ம ஃபேமிலி.